Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family Insta special hi. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஜெயச்சந்திரன்ல ஆடி மாசம் அம்மனுக்காக புடவை எடுக்க போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆடி மாசம் ஆஃபர் வீடியோஸ் வேணுமான்னு கேட்டிருந்தேன். அத்தனை பேர் வேணும்னு போட்டிருந்தீங்க. சோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமான்னு ரெண்டாவது தடவை கேட்கிறேன். அதனாலதான் இந்த மாசம் பூரா நிறைய வீடியோ ஷாப்பிங் ரிலேட்டடா வரப்போகுது. சோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்ம கேசி ஃபேமிலியன்ஸ், நம்ம சேனலுடைய ஃபாலோவர்ஸ் கேட்டதுனால இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாசம் நிறைய இருக்க போகுது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க 9 சாரீஸ் வச்சிருக்கேன். பள்ளிக்கரணை தானப்பா, பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன்ல ஆடி ஆஃபர்ல நான் என்ன சாரீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாக்க போறீங்க. அப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய சாரீஸ் தேவைப்படுது. ஒண்ணு எங்களுக்காகவும் வரவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்காகவும் நிறைய தேவைப்படுது. மொத்தமா லம்பா வாங்க முடியாது. இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல தான் நாங்க வாங்கி வச்சுக்குவோம், ஃபங்க்ஷன் டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சோ அப்பப்ப எந்தெந்த கடையில ஆஃபர் இருக்கோ நான் இந்த மாதிரி வாங்கிக்குவேன். ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். அது பெட்ஸ்பெடா இருக்கலாம், நம்ம அந்த டோஹர் செட் எல்லாம் வாங்கணும் லஜி, அது டிராவல் பெட்டிங் எல்லாம் வாங்கணும், ஞாபகம் இருக்குங்களா, பிராண்டட்ல. அது இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். சோ ஏன்னா அடுத்து ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னா. நான் ஆக்சுவலி இந்த சாரீஸ் எல்லாம் நான் எனக்காக தான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே பார்க்க போறீங்க. மொத்தம் 9 சாரீஸ் பார்க்க போறோம். டக்குன்னு பார்க்க போறோம். இது எதுக்குமே லிங்க் கிடையாது, ஒரு சாரி தவிர. நான் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில வாங்கினது 8 சாரீஸ் ஆடி ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். 8 காட்ட வேண்டாமே, ஒன்னே மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலான்ட்டு இது நான் ஆன்லைன்ல வாங்கின சாரி. இந்த ஆன்லைன்ல வாங்கின சாரியை நான் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஷார்ட்ஸ்லயும் இந்த மாதிரி சாரி நிறைய பேர் சேல் பண்ணிட்டே இருந்தாங்களா. இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்னன்னா கொஞ்சம் கம்மியான காசுல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். பிகாஸ் ஆன்லைன்ல பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ப்ளீட் பண்றதும் பாருங்க ரெட்டப்பட்ட பார்டர்ல இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல இருக்கும். ஆனா பட்டு சாரி மாதிரியே இருக்கும். கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ப்ளீட் அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி டு ப்ளீட்டா இருந்தது. நம்ம இதை ஆர்டர் பண்ணுவோம், பிடிச்சா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கின சாரி தான். இதுவுமே இப்ப பிளவுஸ் ஸ்டிச் பண்ண எடுத்து வச்சேன். சோ இந்த ஷாப்பிங் மாலோட சேர்த்து காமிச்சுக்கலாம். நான் போன வாட்டி காமிக்காம வச்சிருந்தேன். இது முந்தானி நல்ல சூப்பரா கிராஸ் ஸ்ட்ரைப்ஸ். நான் எப்பவுமே இப்படி சாரி இருக்குன்னா இப்படி குறுக்கால ஸ்ட்ரைப்ஸ் வாங்க வேணாம்னு ஷார்ட்டரா காமிக்கும். ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரெயிட் கோடு, நம்ம இப்ப புடவை கட்டினா நமக்கு ஸ்ட்ரெயிட் கோடு இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். நம்மள ஷார்ட்டரா காமிக்க, ஸ்டவுட்டா காமிக்காது. முக்கியமா இந்த மாதிரி சைடான லைன்ஸ், டயகனல் லைன்ஸ் இருந்ததுன்னா சாரி ப்ளீட் பண்ணும்போது பர்ஃபெக்டா ப்ளீட் பண்ணி இந்த சைட்ல இப்படி கட்டினீங்கன்னா அது அழகா, இந்த கிளாசிக்கல் டான்சர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒண்ணு வரும் இல்ல, இந்த மாதிரி சைட்ல அந்த மாதிரி இது அழகா வரிஞ்சலா வரும். அழகா ப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா சோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல கலர் காம்பினேஷன். அதனால ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின சாரி இது. இதுல பிளவுஸுமே பாத்தீங்கன்னா நல்லா ஜக்காட் பிளவுஸ்ல நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒர்க் எல்லாம் பண்ணி தைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். டேக் பண்றேன், லிங்க் இருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அகைன் போன ஷாப்பிங் மால் வீடியோல லிங்க் கொடுங்கன்னு கேக்குறீங்க. லிங்க் இருந்தாதான் வேலை செய்யும். லிங்க்ல ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா லிங்க் வேலை செய்யாது. லிங்கே இல்லன்னு கேக்குறீங்க. ஏன்னா டக்குன்னு நான் எப்பவுமே ஷாப்பிங் வீடியோ போட்டா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடும். சோ இந்த சாரியும் வேணும்ன்றவங்க டக்குன்னு வாங்கிடுங்க. அடுத்து காமிக்க போற எந்த சாரிக்குமே லிங்க் கிடையாது. நான் ஜெயச்சந்திரன்ல தான் வாங்கினேன். கொஞ்சம் லேட் பண்ணாம டக்குன்னு சீக்கிரம் பாத்துடலாம். இப்ப நான் அடுத்த 2 சாரி மேல வச்சு காமிக்க போறது இல்ல. ஏன்னா இதை நான் ஒருவேளை சாமிக்கு வச்சா வைக்கலாம். அதனால நான் சும்மா அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். நல்லா ரெட் கலர் சாரி, ரெட்ல பிங்க்ல ரெட்டப்பட்ட பார்டர். நீங்க அப்ப பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன், மேலேயும் ரெட்டப்பட்ட பார்டர், கீழேயும் ரெட்டப்பட்ட பார்டர். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கிட்டக்க வாங்கல, இதுவும் ரெட்டப்பட்ட பார்டர் தான், ஆனா சின்ன சைஸ் பார்டர். கீழே பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் தான், ஆனா பெரிய சைஸ் பார்டர். அண்ட் அதுல டயகனலா லைன்ஸ் போச்சு இல்ல, இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் வேற ரெட், டொமேட்டோ ரெட்னு சொல்லுவோம்ல, நல்லா தக்காளி பழம் கலர், அந்த கலர்ல இருக்குது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது முந்தானி நல்லா பட்டு சாரியில இருக்க மாதிரி நல்லா தகன்னு செம்மையா இருக்கு. அண்ட் இதுக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா நல்லா ஜக்கார்ட்ல கொடுத்திருந்தாங்க. இதுதான் பிளவுஸ், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 750 rupees. நான் இப்ப என்னெல்லாம் விலை காமிக்கிறேனோ அதுதான் ஆக்சுவல் பிரைஸ் இதோடது. ஆன் டாப் ஆஃப் திஸ் பிரைஸ், இந்த 750 இல்லாம இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட். எந்த சாரி எடுத்தாலும் 5% தான் டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. ஆடி ஆஃபர்ல இதை விட பெரிய ஆஃபர் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்லங்க 5% தாங்க அப்படின்னுட்டாங்க நாங்க வாங்கின சாரி செக்ஷன்ல. அடுத்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல பச்சை கலர். நான் சொன்ன மாதிரி அம்மனுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், கோயிலுக்கு போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும், சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு. இந்த ரெட் அண்ட் கிரீன் ரெண்டுமே சாமிக்காக பர்பஸ்க்காக வாங்கினதுனால நல்லா பளிச்சுன்னு சிவப்பு, பளிச்சுன்னு பச்சை எடுத்தேன். ரொம்ப அழகான கலர். சாமிக்கு வச்சு படிச்சதை எப்படினாலும் நான் தான் போட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி போடணும்னு. நல்ல ஒரு சூப்பர் பாட்டில் கிரீன்,
நல்ல கிரீன், அது கூட வந்து லைட் கிரீன்ல வந்து கீழே பெரிய ரெட்டப்பட்ட பார்டர்ல இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டர் தான், ஆனா சின்ன பார்டர்ல இருக்குது. அண்ட் முந்தானி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த சாரியும் 750 rupees தான். சேம் எல்லாமே ஒண்ணுதான், கலர் மட்டும் தான் வேற. 750 rupeesல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஜெயச்சந்திரன்ல. இதுதான் ஜக்கார்ட் பிளவுஸ் இந்த சாரிக்கு. இது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஒரு கடையிலயும் ஆன்லைன்லயும் நான் காசு கொடுத்து எனக்குன்னு வாங்குவேன், அதுதான் ரிவ்யூ பண்றேன். என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லிடுவேன். ஆனா இது நான் காசு கொடுத்து வாங்கினதுதான். இப்ப புதுசா பாக்குறவங்க நிறைய பேர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோ போடுறதுனால என்னையும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க புதுசா பாக்குறவங்களுக்கு. பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் அவ்வளவு ஷாப்பிங் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கேன். என்னுடைய சொந்த காசுல தான் வாங்கிட்டு வந்தது. நம்ம அம்மா வார்ட்ரோப்லயும் சரி, நம்ம வார்ட்ரோப்லயும் சரி, இந்த கலர்ல சாரியோ இல்ல ஹாஃப் சாரியோ இல்லாம இருக்காது. நான்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி காம்பினேஷன்ல சுடிதாரம் போட்டிருந்தேன். என்ன காட்டன் தெரியல, மங்களகிரியா செட்டிநாட தெரியல, காட்டன்லயே நான் காலேஜ் போகும்போது சுடிதார் வச்சிருந்தேன் இந்த கலர் காம்பினேஷன்ல. எங்க அம்மாட்ட பட்டு சாரியும் இருந்தது. ஐ திங்க் எங்கிட்ட பட்டு சாரியும் இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்கு. வண்டர்ஃபுல் சாரி. இந்த மாதிரி ப்ளூல பார்டர்ல இருக்கு, மீடியம் சைஸ் பார்டர்ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாரி செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. நான் வாங்கின அன்னைக்கு 2 பீஸ் 3 பீஸ் 4 பீஸ்னு ஒரு கலர்லயும் இருந்தது. இப்ப இருக்கான்னு தெரியல, ஏன்னா நான் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் போனது இல்லையா, லாஸ்ட் Thursday போயிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா சாரி பாருங்க, இந்த மாதிரி பயங்கர டிரான்ஸ்பரண்டாவும் இல்ல, ரொம்ப திக்காவும் இல்ல, அப்படியே ஈஸி டு ப்ளீட்டா இருந்தது. இதுதான் முந்தானி. அவங்க முந்தானி வந்து மேல இப்படி வச்சு காமிக்கிறதுக்கு டக் 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 இப்படி வச்சு காமிச்சாங்க. நான் இப்படி உங்களுக்கு ப்ளீட் பண்ணி காட்டுறேன். நான் அப்படியே ப்ளீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் போல, அப்படியே ஈஸி டு ப்ளீட்டா இருக்கு பாருங்க. சரிதான், இந்த மாதிரி சாரி இருக்கு. இதை நம்ம இப்படி ப்ளீட் பண்ணி போடும்போது கூட இந்த 2 பார்டருக்கு நடுவுல இந்த கலர் சாரி வந்து ரொம்ப அழகா இருக்கும் ப்ளீட் பண்ணி போடும்போது. சிங்கிள் ப்ளீட்ல போட்டாலும் ரொம்ப லைட்டா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, லைட் வெயிட் சாரீஸ் தான் எனக்கு இப்ப பிடிக்குதுன்னு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரன்னிங்லயே பிளவுஸ் கொடுத்துட்டாங்க. இதுல அங்கங்க புட்டாஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபிளாரல்ல புட்டாஸ், அது கிடையாதுன்னா பிளவுஸ்ல. இதுதான் பிளவுஸ். இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 rupees. இந்த சாரி அடுத்தது ஒரே செக்ஷன்ல ஒரு சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த சாரீஸ்ல இருக்க கலர்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி வேரியஸ் கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பாக்குறதுக்கு எல்லா சாரியும் ஒரே சாரி மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரே மாதிரி சாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தாலுமே நம்ம எங்க போட்டுட்டு போறோம், எப்படி கேரி பண்றோம், என்ன ஜுவல்ஸோட பேர் பண்றோம் அப்படின்றத பொறுத்தா இருக்கு. எனக்கு கவலையே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா மேம் எப்பவுமே ஒரு காட்டன் சாரி போட்டு வராங்க, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு 2 பார்டர் வச்சு போட்டு வராங்க. இல்ல அது பர்பிள் கலர்ல இருக்கு, இல்ல மரூன் கலர்ல இருக்கு. ஆனா அந்த காட்டன் சாரீஸ் தான் போட்டுட்டு வராங்க. ஜரியும் அந்த கலரும் மட்டும்தான் மாறுது இல்லையா. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்களே அரம்னு ஒரு படம் நடிச்சாங்க, படம் ஃபுல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, கலர்ஸ் மட்டும் மாறும். அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நிறைய பேர் எடுத்தீங்கன்னா அந்த மூவி ஃபுல்லா ஒரே ட்ரெஸ் கோட் போடுவாங்க. என்னோட ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஃபுல் பிளெயின் சாரீஸ் தான் போட்டு வருவாங்க. ஃபுல் பிளெயினா இருக்கும் சாரி. ஆனா ஒரு நாளைக்கு எல்லோ, ஒரு நாளைக்கு ரெட், ஒரு நாள் கிரீன் போட்டுருவாங்க. அந்த மேம்னாலே அப்படிதான். ஒரு வருஷம் அப்படி போட்டாங்க, அடுத்த வருஷம் ஸ்டைல் மாத்திக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கேரி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு கேரி பண்ண பிடிக்கும், அதனால தெரியல. அந்த சாரியும் இந்த சாரியும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன் இந்த மாதிரி வாங்க பிடிக்காதுன்றவங்க வாங்க வேணாம், எனக்கு அதனால தான் பிடிச்சு வாங்குறேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு தெரியுறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அது உங்களுடைய கருத்து. எனக்கு இப்படி போட பிடிச்சிருக்கு. இதுதான் அதே சாரி தான், கலர் தான் வேற. வண்டர்ஃபுல் பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷன், பேபி பிங்கோட நல்ல ஒரு மெஜந்தா பிங்க் காம்பினேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு. புட்டாஸோட பாடி ஃபுல்லா வரும். பிளவுஸ் வந்து புட்டாஸ் இல்லாம அப்படியே ரன்னிங்ல பிளவுஸ் வருது. இதுவும் 1400. ஆன் டாப் ஆஃப் இட் 5% டிஸ்கவுண்ட் கிடைச்சது. இதை சும்மா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஜெயச்சந்திரனுக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நான் இனிமே சொல்லல. அடுத்தடுத்த சாரீஸ் டக்குன்னு பாத்துடலாம். அதே செக்ஷன்ல தான் இந்த சாரியும் எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர்னு சொல்லலாம். லைட் கலருக்கு டார்க் கலர்ல பார்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டார்க் கலர் சாரியில லைட் கலர் பார்டர் பார்த்தோம். இது ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே பிங்க் தான், இது வந்து பேபி பிங்க். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வாடாமல்லிப்பூ கலர் ஆச்சு. இது வாடாமல்லிப்பூ கலர்ல இருக்கு. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹாஃப் சாரீஸ் சின்ன வயசுல போட்டுருந்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காட்டன் சுடிதார்ஸ் ரெகுலரா காலேஜ்க்கு போட்டு போனவங்களுக்கு இந்த காம்பினேஷன் கண்டிப்பா தெரியாம இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம முந்தானி பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஜக்கார்ட் பிளவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு ஜரியில வந்து அழகா முந்தானி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அந்த முந்தானில கொடுத்திருந்த டீடைலிங்குமே ரொம்ப 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 அழகா இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜக்கார்ட் பிளவுஸே கொடுத்துருக்காங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. கிட்டக்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சரிதா, டீடைலிங் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்கறதுனால இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். இந்த சாரி மட்டும் 1350, 1400 இல்ல, ஏன் தெரியல. வண்டர்ஃபுல் சாரி கலர். ஏன் வண்டர்ஃபுல் சொல்றேன்னா, சீரியஸ்லி கடையில நானும் அக்காவும் அவ்வளோ சாரீஸ் பார்த்து கடைசியில ஃபைனலைஸ் பண்ணது. அக்கா எடுத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன் சாரி. அப்பா
கல்யாணி காட்டன்னா மங்களகிரி கல்யாணி காட்டன் தான் நினைக்கிறேன். அதுல ஒரு 18 சாரீஸ் எடுத்தாங்க. ஏன்னா இப்ப தேவை இருக்கு, நான் சொன்ன மாதிரியே நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவோம், எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம், போற வர வேலை இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கணும், பூஜைக்கு இருக்கு, பொங்கல் வைக்கிறது இருக்கு, குலதெய்வம் கோயில் நிறைய இருக்குங்க நம்ம வீட்டுல மாத்தி மாத்தி ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் தேவைப்படுது. எனக்கு ஈஸி டு கேரியா இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும், சாரி போட்டு அப்ப மூச்சு முட்டுதுப்பான்னு இல்லாம இருக்கணும். அதனால நான் இந்த மாதிரி சாரி எடுத்தேன். எங்க அக்காக்கு பிரீதபிளா இருக்கணும், ஸ்வெட் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி காட்டன் சாரி வேணும். ஸோ லினன் மத்த காட்டன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜரி வச்சு வெளில போடுற மாதிரியும் இருக்கு, காட்டனாவும் இருக்கு, லைட் வெயிட்டாவும் இருக்கு. அவங்க கல்யாணி காட்டன் சாரி வாங்கினாங்க. நான் வந்து இந்த 8 சாரி வாங்கினேன். ஆனா அக்கா வந்து 18 சாரி வாங்கினாங்க. சரியா, நான் கம்மியா தான் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். அக்காவும் இது வாங்கியிருக்காங்க. நானும் அக்காவும் இது வந்து பாத்தீங்கன்னா பேர் பண்ண போறோம். சில கலர்ஸ் வந்து இதுல வந்து நானும் அக்காவும் பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 2-3 சாரீஸ் வந்து அக்காவும் வாங்கியிருக்காங்க. முடிஞ்சா நாங்க ட்வின்னிங் பண்ணுவோம், இல்ல நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன், அக்கா ஒரு வீடியோல ஒரு கலர் போட்டிருப்பாங்க, நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சோ இது கண்டிப்பா நாங்க ட்வின் பண்ணுவோம். இல்லப்பா அது அக்கா நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் எல்லா மோட்டிவ்ஸ் இருக்கும், அதே மாதிரி சாரி தான், கலர் காம்பினேஷன் கலர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அழகா இருக்கு இல்லையா? அண்ட் முந்தானி அதே கோல்டன்ல, இதுவும் 1350 சாரி தான். அண்ட் இந்த கலர்ல எங்கிட்ட சாரி இந்த கலர் காம்பினேஷன்ல முக்காவாசி நான் காமிச்ச எல்லா சாரியுமே அந்த கலர் காம்பினேஷன்ல என்கிட்ட வார்ட்ரோப்ல இருக்கான்னு டவுட் தான். ரொம்ப டிஃப்ரெண்டான காம்பினேஷன். அண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதே ஜக்கார்ட் பிளவுஸ் 1350. இந்த கலர் காம்பினேஷன்ல என்கிட்ட இல்லவே இல்லை. பேஸ்டல் கிரீன்ல ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி ரெட்ல கிரீன். யூஸ்வலி ரெட்ல கிரீன்னா டார்க் ரெட் டார்க் கிரீன் தான் பாப்பீங்க. இந்த ரெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெட், நடுவில் ஒரு ஸ்ட்ரைப் செல்ஃப்ல போகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவ்ஸும் ஃபிளாரல் இருக்கு. இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் கிரீன் கலர்ல. சோ இந்த காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த கிரீன் இந்த ரெட் என்கிட்ட இல்ல, ஒரு மாதிரி மரூனிஷ் ரெட், மரூனோட டச்சுக்கு போயிடுச்சு, ஆனா ரெட்டோட எண்ட்ல இருக்கு, அந்த மாதிரி மிக்ஸ்ல இருக்கு. அதனால நான் இது வந்து ஆசைப்பட்டு வாங்கினேன். அண்ட் இந்த முந்தானி வந்து கோடு கோடா போட்டிருக்கேன். அப்ப இதுல விலை என்ன? 1400. எஸ். சோ இது ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். இந்த மோட்டிவ்ஸ் இல்லாம பிளெயினா பிளவுஸ் வரும்னு சொன்னல, பார்டர் மட்டும் வச்சு அந்த பிளவுஸ் தான் இதுக்கு கொடுத்திருக்காங்க. 1400 சாரீஸ்க்குலாம் அப்படிதான் 1400 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிளெயினா கொடுத்திருக்காங்க. 1350 ரூபாய்க்கு ஆனா ஜிகு ஜிகுன்னு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி? அது 1400 ரூபாய், இது 1350 ரூபாய் இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஃப் ஐம் நாட் ராங் ஜி, ரேணு இதுவுமே வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு நிறைய வாங்கினதுல. அக்காவும் நானும் ட்வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ல 2 பேரும் ஒன்னா தச்சு போடுறோம் பாருங்க. இதெல்லாம் நீங்க தான் ஜி பிளவுஸ் தைக்க கூட்டிட்டு போனோம் மொத்தமா. இது என்ன கலர்னு எனக்கு சொல்லணும்னு தெரியல. இது பிரவுன் தெரியுது, இதோட லைட்டர் ஷேட்னு தெரியுது. நான் பிரவுன்னா சோ கால்டு இந்த உட்டி பிரவுனுக்கு போயிடாதீங்க. பிரவுன்லயே எத்தனை பிரவுன்ஸ் இருக்கு. அதுல ஒரு காக்கி கலரா, பட்டர் பிஸ்கெட் காஃபி கலர்னா ஒரு கலர் வரல, அதுல கொஞ்சம் டார்க்கர் ஷேட், அது பிரவுனோட மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதுல லைட்டர் ஷேடா இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. கண்டிப்பா நிறைய பேர் இதான்னு சொல்லுவீங்க, நான் கத்துக்கிறேன். சரியா? சோ லைட்டர் பிரவுனோட டார்க்கர் பிரவுன். இந்த கலரே எனக்கு சொல்ல தெரியல. நான் இந்த கலர் என் வாட்ரோப்ல இருக்குமா? கிடையாது. தூக்குறான் அவனை அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஏன் ஸ்கின் கலர்ல இருக்கானா ஜி? கிட்டத்தட்ட என்னோட பாடியில எங்கெல்லாம் டேன் ஆயிருக்கோ கிட்டத்தட்ட இந்த கலர்ல இருக்கும். இது எனக்கு கலர் சூட் ஆகுமா? நம்ம டேன் ஆனது தானே வெளில தெரியும், உள்ள நம்ம என்ன கலர்ல இருந்தாலும் தெரிய போறது இல்ல. அப்ப அதுவும் இதுவும் மர்ஜ் ஆகி நம்ம கலருக்கே இருக்கே சாரி அப்படின்னு நினைச்சேன். பட் அங்க வச்சு பார்த்துட்டு மிரராண்ட பார்க்கும்போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. லேடிஸ் எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே போனாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. ஜாட காமிச்சு தெரியாதவங்க எல்லாம் கூட காமிச்சிட்டு போனாங்க. தூக்குடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு செல்லத்தை தூக்கியாச்சு. சோ இதுவுமே கோடு போட்ட முந்தானி தான். அப்ப இதுவும் 1400 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகைன் அதே மாதிரியே இருக்கு. உங்களுக்கு நான் வச்சு காட்டும் போது தெரியுதுங்களா, எல்லா சாரியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு டிஃப்ரெண்டா நீங்க இதை பேர் பண்ண போறீங்க. ஒரு வேற ஜுவல்ஸ் போட்டு நீங்க பேர் பண்ண போறீங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் யூ கோனா கேரி டிஃப்ரெண்ட்லி. அப்ப வந்து நல்லதா இருக்கும். இதே மாதிரி சாரி நீங்க இப்போ ஒரு வீடியோல பாக்குறீங்க. இன்னைக்கு இது போடுவேன், நான் பழைய வீடியோல காமிச்சல அந்த சாரி ஒரு வாட்டி போடுவேன், ஒரு வாட்டி கல்யாணி காட்டன் போடுவேன், ஒரு வாட்டி லினன் போடுவேன், ஒரு வாட்டி ஒரிஜினல் பட்டு சாரி போடுவேன், அப்புறம் திருப்பி வந்து இந்த சாரி போடுவேன். அப்ப தெரியவே தெரியாது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போடும்போது. ஆனா இந்த கலெக்ஷன் எல்லாம் போயிடுச்சுன்னா திருப்பி வராது. அடுத்த தீபாவளிக்கு வாங்கிக்கலாம், அடுத்த பொங்கலுக்கு வாங்கிக்கலாம், கடைகளுக்கு போனா கிடைக்காது. இதுதான் பிளவுஸ். 1400 பிளெயின் பிளவுஸ் தான். சரிங்களா? அதான் யாராவது ஒருத்தர் 2 பேர் என்னோட செல்லங்கள் சரிங்களா, அவங்க வந்து நான் ஃபிட்டா ட்ரெஸ் பண்ணும் போதுலாம் அக்கா ஒல்லி ஆயிட்டீங்களா, வெயிட் லாஸ் பண்றீங்களான்னு கேக்குறீங்க. இல்ல, நான் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம்
எனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கனால என்னோட மசில் வந்து லூசன் ஆயிருக்கனால நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமான மாதிரி தான் தெரியும். அஃப்கோர்ஸ் நான் வெயிட்டும் கெயின் ஆயிருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் ப்ராப்ளம். வீக்கம் வேற நிறைய இருக்கு அந்த பாடியில, அதை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் அப்படிதான் தெரியுறேன். ஆனா ஃபிட்டா ட்ரெஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஒல்லியா தெரியறேன் போல. கொஞ்ச நாளா எனக்கு அந்த பாடி வீக்கம் இருக்கிறதுனால நல்லா லூசா ட்ரெஸ் பண்றேன். குர்தாஸ் எல்லாம் கூட ஒரு சைஸ் பெருசா நைட்டி மாதிரி போட்டு சுத்திட்டு இருக்கேன். அதுல பாத்துட்டு ஃபிட்டா ட்ரெஸ்ல பாக்குறீங்களா, அதனால நான் ஒல்லி ஆயிட்ட மாதிரி தெரியுது. நான் அதே சைஸ்ல தான் இருக்கேன். லூசா ட்ரெஸ் பண்ணும்போது ஏதோ ஆஸ்பத்திரியில நோயாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுல நான் உங்களுக்கு குண்டா தெரியறேனோ என்னவோ. ஃபிட்டா ட்ரெஸ் பண்ணும்போது அது ஏன் சைஸ்க்கு போறதுனால கச்சுன்னு இருக்கனால ஒல்லியா தெரியறேனோ என்னவோ. நான் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணல, ஹெல்தியா சாப்பிடுறேன், வேலைக்கு சாப்பிடுறேன், ஒழுங்கா தூங்கி எழுந்திருக்கிறேன். லைஃப் ஸ்டைல ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மேபி ஒரு 1 இயர் கழிச்சு இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றமே நல்ல ஹெல்தியான ஒரு உடம்பையும் ஒரு ஹெல்தியான பாடியையும் கொடுக்கலாம். அதுல இருந்து க்ளோவும் வெயிட் லாஸும் நடக்கலாம். அது எனக்கு தெரியல. சரிங்களா? அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னு கேட்கணும்னா நீங்க சொல்லுங்க. நானும் அடுத்தடுத்த விளாக்ல அதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது எப்பயோ ஏதோ ஒரு கடையில வாங்கினது. லைட்டா கொஞ்சோண்டு சில இன்ச்சஸ் நான் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால எடுத்து போட்டு பார்த்தேன். பத்திருச்சு அப்படின்னு நான் போட்டுட்டு வந்துட்டேன். இது கடையில தான் வாங்கினது. எந்த கடையில தான் தெரியாது, மால்ல வாங்கினேன். பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இந்த ட்ரெஸ் நல்லா, இது ஆக்சுவலி ட்ரெஸ் தான். இது பின்னாடி ஒரு லாங் ஜிப் வச்சு ஒரு ட்ரெஸ். இங்க இந்த மாதிரி கொசா இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு இருக்கும். ஒரு நல்ல மெட்டீரியல், நல்லா ஃபிளாரல்ல. ஜியோட எங்கேயாவது ஏதாவது வெளிநாட்டுக்கு அங்க எங்கன்னு கூட்டு போனா போட்டுக்கலாம்னு நினைச்சோம். எப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், வெளிநாடாவது கிளீனாடாவது, நமக்கு நம்ம வீடு தான் வெளிநாடு அப்படின்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. சரி இங்க போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு வீட்லயே உட்கார்ந்தபடி ஒரு விண்டோ ஷாப்பிங் பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை. போறதுக்கு முன்னாடி இந்த சாரிலேயே ஃபேவரட் சாரி எது, முதல்ல எதுக்கு நான் பிளவுஸ் தச்சு போடணும், எனக்கு எது நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா.